வெல்கம் டு எஜுகேஷன் மேட் ஈஸி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம விஷன் ஐஏஎஸோட கரண்ட் அஃபேர்ஸில் ஏப்ரல் மந்த், அதாவது 2020க்கான ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் பாலிட்டியில் செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோல் ஆஃப் சிவில் சொசைட்டி இன் டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ். சரிங்களா? ஸோ கிரைசிஸ் டைம், அதாவது இப்போது COVID-19 வந்துச்சு இல்லைங்களா, இந்த மாதிரி சிமிலர் கிரைசிஸ் டைமில் இந்த பர்டிகுலர் சிவில் சொசைட்டிஸோட ரோல் என்னென்ன, அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஏன் வந்து இந்த பர்டிகுலர் நியூஸ் ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் ஆர் அட் ஃபோர் ஃப்ரண்ட் அசிஸ்டிங் பீப்புள் டியூரிங் COVID-19 பேண்டமிக். சரிங்களா? COVID-19 டைமில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் சொசைட்டிஸ் வந்து அகைன் முன்ன பஞ்சாயத்து பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இவங்களும் வந்து ஃபோர் ஃப்ரண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போது இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாம். அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். சரிங்களா? The World Bank defines civil society organizations as a wide array of formal and informal organizations such as community groups, non-governmental organizations, labor unions, indigenous groups, charitable organizations, faith-based organizations, professional associations and foundations. சரிங்களா? ஸோ ஏன் இவ்வளோ ஸ்லோவாக படிச்சிருக்கேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் தான் நமக்கு வந்து கொஷினில் கேட்கலாம். சரிங்களா? மேபி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வரதான் செய்யும். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன்ஸும் வந்து வருது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெய்த் பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸும் இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனில் வருது. சரிங்களா? ஃபேஸ்டு வித் அன்பிரிடிக்டட் COVID-19 குளோபல் பேண்டமிக், கவர்மெண்ட் ஹேஸ் கான்ஸ்டிடியூட்டட் த எம்பவர்டு குரூப் 6 or EG6 chaired by CEO நீத்தி ஆயோக் டு லீவரேஜ் த நெட்வொர்க் ஆஃப் CSO. சரிங்களா? ஸோ நீத்தி ஆயோகோட சிஇஓ தான் வந்து இதில் வந்து சேர்மனாக இருக்கார். ஸோ இந்த குரூப் என்ன அப்படின்னா எம்பவர்டு குரூப் EG6 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் சிஎஸ்ஓ எல்லாத்தையும் வந்து ஒரு சேனலைஸ் பண்ணுறதுக்கோசரம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா the EG6 has succeeded in galvanizing a network of 92,000 CSOs and NGOs to harness their strength and resources, expertise in key social sectors such as nutrition, health, sanitation, education, extensive reach in community. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 92,000 சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா NGOs. சரிங்களா? இவங்க வந்து நிறைய பர்டிகுலர் விஷயங்களை வந்து அப்டைன் பண்ணுறதுல வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ரிசோர்ஸை வந்து அப்டைன் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்டீஸை வந்து அப்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜென்ரலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ஜிஓஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ என்ஜிஓவில் நிறைய டைப்ஸ் இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா PR ரிலேட்டட் என்ஜிஓஸாக இருப்பாங்க, பப்ளிக் ரிலேஷன் பேஸ்டு என்ஜிஓஸாக இருப்பாங்க. வேறல்ஸ் மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் பேஸ்டு என்ஜிஓஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போது நிறைய யூனிவர்சிட்டிஸ், இப்போ அக்ரிகல்ச்சர் TNAU இருக்குது இல்லைங்களா, அவங்க வந்து நிறைய என்ஜிஓஸை வந்து அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க. அந்த என்ஜிஓஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரூரலில் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து என்ஜிஓஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த என்ஜிஓஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீல்டில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்டீஸாக இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கே வந்து நம்ம ஒன்றா சேர்த்து எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ். சரிங்களா? ஸோ இதில் என்ஜிஓஸும் வந்து இன்க்ளூட் ஆகும். இப்போது இந்த பர்டிகுலர் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் COVID-19 சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கிரைசிஸ் டைமில் இவங்களோட ரோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் அப்படின்னா COVID-19 டைமில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரைசிஸ் டைமில் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் டியூரிங் COVID-19. சரிங்களா? COVID-19 டைமில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்துச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அக்கார்டிங் டு அ ரிப்ளே சப்மிட்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் சுப்ரீம் கோர்ட் ஆன் 7th April, a total of approximate 84 lakh people were provided meals across the country during the lockdown that started on 25th March. சரிங்களா? கிட்டத்தட்ட 25 மார்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா? அந்த டைமில் ஸ்டார்ட் ஆனப்போ இருந்து April 7 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 84 லட்சம் பேருக்கு வந்து அவங்க வந்து மீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 84 லட்சம் பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் தீஸ் 54.15 lakh people were fed by state government,
while the remaining 30.11 lakh were fed by NGOs. சரிங்களா, இந்த 84 லட்சத்தில் 54 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கவர்மெண்ட்டால் வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணப்பட்டாங்க. வேறஸ் மீதி இருக்கக்கூடிய அந்த 30 lakhs இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து யார் ஃபுட் ப்ரொவைட் பண்ணது அப்படின்னா NGOs தான் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. State-wise data presented by the central shows that in 13 states and union territories, NGOs outperform state governments in providing humanitarian relief in the form of free meals. சரிங்களா, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 13 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் NGOs வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸையே அவுட் பர்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நிறைய ரிலீஃப் மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா, மோஸ்ட் ஆஃப் தீஸ் மீல்ஸ் வேர் ப்ரொவைடட் டு standard migrant laborers and poor who have been hit the worst owing to loss of income during lockdown. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, COVID-19 லாக்டவுன் சுச்சுவேஷன் அப்போ டெய்லி வேஜஸ் வந்து ஏர்ன் பண்ணுறவங்களும் மைக்ரண்ட் லேபர்ஸும் தான் வந்து நிறைய பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஒரு டே டு டே ஏர்னிங் வச்சு தான் அவங்களால வந்து அவங்களோட ஃபுட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும், ஆர்எல்ஸ் பை பண்ண முடியும். ஸோ இங்கே அந்த டெய்லி ஒர்க் அப்படிங்கிறதே இந்த லாக்டவுனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கட்டையில் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த NGOs வந்து மீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஓவரால் தேர் வேர் 9 states and union territories where NGOs fed more than 75% of the people who were provided meals during the lockdown. ஸோ இப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 states and union territories ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த மீல்ஸ் வந்து தேவைப்படும் இல்லைங்களா, அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளில் 75% மக்களுக்கு NGOஸே வந்து மீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொவைடிங் மீல்ஸ் டு த நீடி, NGOs அக்ராஸ் த கண்ட்ரி ஆல்சோ ஓப்பன்ட் ரிலீஃப் ஆர் ஷெல்டர் ஹோம்ஸ் ஃபார் பீப்புள் டு டேக் ரெஃப்யூஜ். The analysis of the central government reply shows that 10.3 lakh people in India took refuge in shelter homes provided by state governments and NGOs. Of these, 10.37 lakhs or 39.14 are staying in camps set up by NGOs. So இந்த 10.3 lakh people வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த கவர்மெண்ட் ஷெல்டர்ஸ் அந்த NGOட ஷெல்டர்ஸில் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 39.14% வந்து NGOs கிரியேட் பண்ண அந்த ஷெல்டர்ஸில் தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, இன் மகாராஷ்டிரா 83.56% ஆஃப் பீப்புள் வேர் இன் கேம்ப்ஸ் செட் அப் பை NGOs. இன் மேகாலயா த ஃபிகர் வாஸ் 95%. சரிங்களா, கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தோம்னா ஓவராலாக இருக்கக்கூடிய அந்த ரெஃப்யூஜில் 83.56% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் NGOs கிரியேட் பண்ண கேம்ப்ஸ்லையும், அண்ட் தென் மேகாலயாவில் வந்து 95% ஆஃப் த பீப்புள் வந்து இந்த NGOs கிரியேட் பண்ண கேம்ப்ஸில் வந்து இருந்தாங்க. In another development which reflects upon the critical importance of grassroots organization and workers, government has directed Food Corporation of India to provide wheat and rice to these organizations at open market sale rate without going through the e-auction process. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பேசிஸில் வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க FCI. வேறஸ் இந்த ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் மார்க்கெட் ரேட்லேயே வந்து இந்த பர்டிகுலர் CSOக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஏன்னா CSOs வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மீல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து ஃபுட் கிரெயின்ஸை வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கி அதை குக் பண்ணி எல்லாருக்கும் மீல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆக்ஷன் இல்லாமல் வந்து அந்த ஃபுட் கிரெயின்ஸை வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேயும் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ரோல் ஆஃப் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் இன் கிரைசிஸ் டைம். சரிங்களா, இதுதான் நம்ம வந்து இப்போது இந்த பர்டிகுலர் இஷ்யூ எல்லாம் பார்த்த அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த ஒரு பர்டிகுலர் காலம் இருக்குது இல்லைங்களா, இந்த காலத்தில் நம்ம பார்த்தது என்னென்னா இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் COVID-19 டைமில் எப்படி வந்து ஆக்ட் ஆனாங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம். வேறஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் கிரைசிஸ் டைமில் எந்த மாதிரி ஆக்ட் ஆவாங்க இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்டாக நான் இந்த பர்டிகுலர் ப்ரிப்பரேஷன் மெத்தடுக்கு உங்களுக்கு என்ன ஒரு விஷயத்தை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் இப்போது வீடியோ பார்க்குறதுக்கு பதிலாக ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு புக் அந்த பர்டிகுலர் ஜெராக்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ தட் நான் படிக்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை பாருங்கள், சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து முடியும். சரிங்களா, ஈஸியாக வந்து உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம கிட்டத்தட்ட 20 to 30 minutes வந்து பார்ப்போம் டீட்டெயில்டாக. ஸோ நீங்கள் மறுபடியும் இதை படித்து வந்து டைம் வந்து
அகைன் அதிகப்படியாக வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் வந்து நிறைய பிளாங்க் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு வந்து இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரோல் ஆஃப் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் இன் கிரைசிஸ் டைம். ஸோ இதில் நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதோட ஓவரால் மேஜர் ஹெட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஆஃப்டர் தட் நம்ம வந்து ஒன்று டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ரோல் ஆஃப் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் இன் கிரைசிஸ் டைமில் நிறைய சப்டாபிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா மொபிலைஸ் அண்ட் சேனல் ரிசோர்ஸ், சரிங்களா. அதுக்கடுத்து ப்ரொவைட் இமீடியட் ரிலீஃப். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ரன் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ். அதுக்கடுத்து ஹோல்டிங் கவர்மெண்ட் அக்கௌண்டபிள், சரிங்களா. இந்த பர்டிகுலர் சப்டாபிக்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சப்டாபிக் என்ன அப்படின்னா சிஎஸ்ஓ மொபிலைஸ் அண்ட் சேனல் ரிசோர்ஸஸ், சரிங்களா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய சப்டாபிக். சிஎஸ்ஓ கேன் லிவரேஜ் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் கம்யூனிட்டிஸ் அண்ட் ரெடி பூல் ஆஃப் வாலண்டியர்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ், சரிங்களா. ஸோ சிஎஸ்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஎஸ்ஓ இருக்காங்க இல்லையா, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன், அவங்க வந்து நிறைய கம்யூனிட்டிஸ் கிட்ட வந்து ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க. ப்ளஸ் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க, கூடவே வந்து நிறைய ரிசோர்ஸஸும் வந்து அவங்க கையில் இருக்குது, சரிங்களா. இது போக இந்த பர்டிகுலர் சிஎஸ்ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சேனலாக ஆக்ட் பண்ணுறாங்க. யார் யாருக்கு நடுவில் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த ப்ரைவேட் செக்டார்ஸ்லேருந்து நிறைய ரிசோர்ஸை வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து அந்த ரிசோர்ஸை வாங்கி நீடி பீப்புளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இவங்க வந்து ஒரு சேனலாக வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த சிஎஸ்ஓஸ் அண்ட் என்ஜிஓஸ் மொபிலைஸ்டு பை EG6 ஹேவ் பீன் அசிஸ்டிங் அண்ட் சப்போர்ட்டிங் த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் டெலிவரிங் எசென்ஷியல் சர்வீஸ் பர்டிகுலர்லி ஃபார் மைக்ரண்ட் அண்ட் ஹோம்லெஸ் பாப்புலேஷன் ஒர்க்கிங் இன் அர்பன் ஏரியா. ஸோ இப்போது EG6 இருக்கு இல்லைங்களா, அந்த எம்பவர்டு குரூப் 6 அவங்க வந்து பார்த்திங்கன்னா தே ஜஸ்ட் ஒரு சில என்ஜிஓஸை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்காக வந்து மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போது லோக்கல் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த எசென்ஷியல் சர்வீசஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃபுட், சானிடேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் மைக்ரண்ட் லேபர்ஸ் அந்த ஹோம்லெஸ் பாப்புலேஷனுக்கு ப்ரொவைட் பண்ணுற விஷயத்துக்கு வந்து இவங்களை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா எம்பவர்டு குரூப் 6, சரிங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் என்ஜிஓஸ் அண்ட் தென் இந்த சிஎஸ்ஓவெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சொசைட்டியில் வந்து மெயின்ஸில் எழுதுறதுக்கு வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்கும், சரிங்களா. அண்ட் தென் கவர்னன்ஸ்லேயும் இதை வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டாக எழுதலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரி பேஸ்டு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு டைம் படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்கேஸ் மெயின்ஸ் எழுதும்போது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ப்ரொவைட் இமீடியட் ரிலீஃப். Just like in any other disaster, civil society can serve as first responders by providing food, ensuring water and sanitation facility in camps, and distributing protective gear, particularly in far-flung areas. சரிங்களா. ஸோ மற்ற நார்மல் டிசாஸ்டரில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்களோ அதே தான் இங்கேயும் வந்து நடக்கும். என்ன அப்படின்னா இமீடியட் ரிலீஃப், சரிங்களா. ஸோ சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கவர்மெண்ட் மாதிரியே இமீடியட் ரிலீஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாமோ அதெல்லாத்தையும் செய்வாங்க, சரிங்களா. என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க செய்வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. அதுக்கடுத்து வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸை வந்து கேம்பில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது. இப்போது அவங்க வந்து ஒரு சில கேம்ப்ஸ் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கேம்ப்ஸில் வந்து வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஃபெசிலிட்டி இது ரெண்டு தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து செஞ்சு கொடுக்கறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் ப்ரொடெக்டிவ் கியர்ஸ், சரிங்களா. ஸோ ரொம்ப ஃபார் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொடெக்டிவ் கியர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து கவர்மெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் ஆர் என்ஜிஓஸை பற்றி ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் தட் என்ஜிஓஸ் மொபிலைஸ்டு பை EG6 வேர் சக்ஸஸ்ஃபுல் இன் ப்ரொவைடிங் ஷெல்டர், எக்ஸ்டெண்டிங் சப்போர்ட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், செட்டிங் அப் ஹெல்த் கேம்ப்ஸ், ஐடென்டிஃபைங் ஹாட்ஸ்பாட், அண்ட் தென் மாஸ் எக்ஸுடேஸ் ஆஃப் மைக்ரண்ட் லேபர், ஹேண்ட்லிங் மாஸ் எக்ஸுடேஸ் ஆஃப் மைக்ரண்ட் லேபர், சரிங்களா. ஸோ என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போது இந்த பர்டிகுலர் என்ஜிஓஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய விஷயங்களில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன மாதிரியான விஷயம் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா ப்ரொவைடிங் ஷெல்டர் டு ஹோம்லெஸ் அண்ட் டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் அண்ட் அர்பன் புவர் ஃபேமிலிஸ், சரிங்களா. ஸோ இப்போது ஷெல்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னா ஹோம்லெஸ் பீப்புள்ஸ்க்கு, டெய்லி வேஜ் ஒர்க்கருக்கு, அண்ட் தென் அர்பனில் இருக்கக்கூடிய அந்த புவர் ஃபேமிலிக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டெண்டிங் சப்போர்ட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் PPE
ஃபார் கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ். சரிங்களா, கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ்க்கும் வாலண்டியர்ஸ்க்கும் அவங்க வந்து இந்த பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் ஆர் கியரை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சப்போர்ட்டிங் த கவர்மெண்ட் இன் செட்டிங் அப் ஆஃப் ஹெல்த் கேம்ப்ஸ். ஆப்வியஸாக இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வந்து ஒரே பர்டிகுலர் குரூப்பில் வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியாது. ஏன்னா மல்டிபிள் சேனலில் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ டு அவாய்ட் தட் பர்டிகுலர் ஸ்ட்ரகிள், இங்கே இந்த பர்டிகுலர் சிஎஸ்ஓஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஐடென்டிஃபைங் ஹாட்ஸ்பாட் அண்ட் deputing volunteers and caregivers to deliver services to the elderly, person with disabled, children, transgender people and other vulnerable groups. இப்போது ஒரு குறிப்பிட்ட ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த மாதிரி சில்ட்ரன் இருக்கக்கூடிய ஏரியா, எல்டர்லி பீப்புள் இருக்கக்கூடிய ஏரியா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டிஸில் இருக்கக்கூடியவங்க, அண்ட் தென் வல்னரபிள் குரூப்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதெல்லாத்தையும் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து டிப்ளாய் பண்ணி அவங்க அந்த வாலண்டியர் சர்வீஸை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஹேண்டிலிங் மாஸ் எக்ஸுடேஸ் ஆஃப் மைக்ரண்ட் லேபர்ஸ். சரிங்களா, ஸோ அந்த மொத்தமாக ஓவராலாக வெளியே வந்த அந்த மைக்ரண்ட் லேபர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது. அதாவது என்ஜிஓஸ் ஆர் கோஆர்டினேட்டிங் efforts and working closely with the district administration and state government so that measures of care and quarantine and treatment go hand in hand. சரிங்களா, ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூடயும் ஸ்டேட் கவர்மெண்ட் கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் குவாரண்டைன் டைமில் மெஷர்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ரன் அவேர்னஸ் கேம்பெயின். சரிங்களா, முன்ன பார்த்தது என்ன, ப்ரொவைட் இமீடியட் ரிலீஃப், அதுக்கு மேலே வந்து சேனலை வந்து அந்த ரிசோர்ஸை வந்து சேனல் பண்ணுறதை வந்து பார்த்துருந்தோம். அடுத்த சப் டாபிக் என்ன அப்படின்னா ரன் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ். ஸோ இவங்க வந்து அவேர்னஸ் கேம்பெயின்ஸும் வந்து ரன் பண்ணுவாங்க. given the amount of misinformation going around, civil society organizations have a major role to play in building awareness among communities, panchayats and public ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். சரிங்களா, இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒரு ஃபால்ஸ் இன்ஃபோ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல, அவேர்னஸ் கொடுக்கறதுல இந்த ஒரு பர்டிகுலர் சிஎஸ்ஓ வந்து நல்ல ஜாப் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கே அப்படின்னா நிறைய கம்யூனிட்டி குரூப்ஸ்க்கு இருக்கக்கூடிய இடங்களில், அண்ட் தென் பஞ்சாயத்ஸ், அண்ட் தென் பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இவங்க இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தே பில்ட் சம் அவேர்னஸ். ஆஸ் ரிப்போர்ட்டட் பை த கவர்மெண்ட், சிஎஸ்ஓ or NGO network of EG6 was successful in creating awareness about prevention, hygiene, social distancing, isolation and combating stigmas. சரிங்களா, ஸோ இந்த டைமில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ இந்த கொரோனா வந்தப்போ கொரோனா அஃபெக்ட் ஆகிறவங்க இல்லை அந்த குவாரண்டைனில் இருக்கிறவங்கள வந்து நிறைய வந்து ஒரு ஸ்டிக்மடைஸ் பண்ணாங்க. சோஷியல் டிஸ்டன்சிங்கில் நிறைய ஹராசிங் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து அவேர்னஸ் கொடுத்து ஒரு தெளிவுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து டெவலப்பிங் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி இன் டிஃப்ரெண்ட் வெர்னாகுலர்ஸ் வேர்பை தே பிகம் ஆக்டிவ் பார்ட்னர்ஸ் இன் கிரியேட்டிங் அவேர்னஸ் அட் கம்யூனிட்டி லெவல் ஸோ தட் COVID-19 ஸ்ப்ரெட் இஸ் டைட்லி கண்ட்ரோல்டு. ஸோ இப்போது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ மல்டி டைவர்ஸ் கண்ட்ரி. சரிங்களா, ஸோ இங்கே நிறைய லாங்குவேஜ் இருக்குது, நிறைய கல்ச்சர் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து டெவலப் பண்ணும். ஸோ அவங்க வந்து டிஃப்ரெண்ட் லோக்கல் லெவல் லாங்குவேஜில் வந்து அவங்க நிறைய வெர்னாகுலர்ஸ் வந்து ரெடி பண்ணி, தட் மீன்ஸ் லோக்கல் லெவலில் வந்து அவங்க நிறைய இன்ஃபோ வந்து ரெடி பண்ணி அந்த லோக்கல் லாங்குவேஜில் தே ஜஸ்ட் ஸ்ப்ரெட் தம். சரிங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து புரிஞ்சு. சரிங்களா, ஸோ இப்போது டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே சொல்லக்கூடிய அளவு டெக்னிக்கலாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காமல் அதை வந்து ஒரு நார்மல் பீப்புளுக்கும் புரியக்கூடிய அளவுக்கு வந்து தே ஜஸ்ட் கன்வெர்ட் தம். சரிங்களா, அதனால எல்லாருக்குமே அந்த நாலேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கடுத்து ஹோல்டிங் கவர்மெண்ட் அக்கௌண்டபிள். There are significant corruption risks during times of crisis. Civil society has an important role to play in ensuring funds to tackle the COVID-19 pandemic reach their destination. சரிங்களா, ஸோ இப்படி ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பர் மானிட்டரிங் வந்து இருக்காது. ஸோ கரப்ஷன் நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் பண்ணது யாருன்னா இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ். சரிங்களா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் RTI பெட்டிஷன்ஸ் டிமாண்டிங் டீட்டெயில்ஸ் ஆன் ஹவு மணி டொனேட்டட் இன் பிஎம் கேர்ஸ் இஸ் பீயிங் யூட்டிலைஸ்ட். சிம்பிள். இப்போது பிஎம் கேரில் வந்து மணி வந்து டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி வந்து யூட்டிலைஸ் ஆகுது அப்படிங்கிறத பீரியாடிக்காக வந்து RTI ஃபைல் பண்ணி அவங்க வந்து
அந்த பர்டிகுலர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து அவங்க வந்து சர்வே பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்க செஞ்ச விஷயங்கள். அதாவது அந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த பர்டிகுலர் COVID-19 சுச்சுவேஷனில். பட் இதே விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கிரைசிஸ் டைமில் அவங்க ஜென்ரலாக எல்லா கிரைசிஸ் டைம்லையும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா சென்னை ஃப்ளட்ஸ், மும்பை ஃப்ளட்ஸ், இந்த மாதிரி முக்கியமான கிரைசிஸ் டைமில் இவங்க இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்ன மாதிரியான சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சேலஞ்சஸ் பீயிங் ஃபேஸ்ட் பை சிவில் சொசைட்டி டியூரிங் பேண்டமிக். ஸோ பேண்டமிக் டைமில் இவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் சப் டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சர்ன்ஸ் ரிலேட்டட் டு தேர் அக்கௌண்டபிலிட்டி, அதுக்கடுத்தது ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன், அதுக்கடுத்து கெய்னிங் மொமெண்டம் ஃபார் சிவிக் இனிஷியேட்டிவ் இஸ் டிஃபிகல்ட், அதுக்கடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூமெண்ட் ப்ரிவெண்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் ரெக்வயர்ஸ் மீட்டிங் ஃபிசிக்கலி. ஸோ இதெல்லாம் தான் இவங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். During the ongoing pandemic, civil society is facing several constraints on its ability to carry out its work as a result of lockdown, distancing and quarantine measures. ஸோ இப்போ இந்த குவாரண்டைன், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஐசோலேஷன், அதுக்கடுத்து வந்து லாக்டவுன், இந்த மாதிரியான விஷயங்கள்னால வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ஒர்க் ப்ராசஸ் வந்து ரொம்பவுமே பாதிக்கப்பட்டுச்சு. யாருக்கு அப்படின்னா இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனுக்கு. சரிங்களா? ஸோ என்னென்ன மாதிரியான பாதிப்பு வந்து ஏற்பட்டுச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கன்சர்ன்ஸ் ரிலேட்டட் டு தேர் அக்கௌண்டபிலிட்டி. த கிராக்டவுன் ஆஃப் 1000 NGOs in recent year had positioned CSO at the margins of administrative decision making. Several NGOs have been criticized as being corrupt and in violation of foreign funding norms. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஃபாரின் ஃபண்டில் நடந்த ப்ராப்ளம்னால நிறைய NGOஸை வந்து கவர்மெண்ட் வந்து தடை பண்ணாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனுக்கும் அந்த டிசிஷன் மேக்கிங்கில் நிறைய ப்ராப்ளம் வந்து வந்துச்சு. இட் மேக்ஸ் இட் டிஃபிகல்ட் ஃபார் CSO டு ஹோல்டு கவர்மெண்ட் அக்கௌண்டபிள் இன் சச் கிரைசிஸ் டைம் ஈவன் ஆஸ் தே தெம்செல்ஃப் ட்ரை டு ப்ரொடெக்ட் தேர் கிரெடிபிலிட்டி. முன்ன சொன்னேன் இல்லைங்களா? காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் சிவில் சொசைட்டி குரூப் ஆர் ஒரு NGO வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அதில் வந்து இன்க்ளூட் ஆகிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய மற்ற சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனையும் எல்லாரும் வந்து கரெக்டாக தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ லாக்டவுன் ப்ரிவென்ட்ஸ் ஃபிசிக்கல் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் விச் வாஸ் ப்ரீவியஸ்லி அவைலபிள் ஃப்ரம் ஒர்க் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் லிபர்ட்டி. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு ரைட்டாக இருந்துச்சு, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அவங்களால ஈஸியாக போய் எங்கெங்கெல்லாம் இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கேதர் பண்ணாங்க. சரிங்களா? பட் இந்த லாக்டவுனால் அதை வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு. சரிங்களா? Moreover, lack of digital connectivity along with restriction on internet and digital literacy further restrict the widespread digital engagement with the stakeholders or across access to information and communication. So அதே தான் இந்த லாக்டவுனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஜிட்டல் கனெக்டிவிட்டி வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கடுத்து கெய்னிங் மொமெண்டம் ஃபார் சிவிக் இனிஷியேட்டிவ் இஸ் டிஃபிகல்ட். சரிங்களா? டியூரிங் டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ் இட் கேன் பி வெரி டிஃபிகல்ட் டு கெயின் மொமெண்டம் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃபார் அ காஸ் ஆஸ் மீடியா அண்ட் பப்ளிக் ஓரியன்டேஷன் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் த எமர்ஜென்சி. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பீப்புளோட அட்டென்ஷன் வந்து தேவை. சரிங்களா? அப்போ தான் வந்து அந்த இனிஷியேட்டிவை ப்ராப்பராக வந்து செய்ய முடியும். ஆனால் இந்த COVID-19 சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வந்து அந்த எமர்ஜென்சி இஷ்யூவே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்க செய்யக்கூடிய அந்த புது புது பாலிசிஸ், புது புது விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொண்டு வரல. சரிங்களா? ஈவன் இவங்க இந்த COVID-19 சுச்சுவேஷனுக்கே வந்து இவங்க வந்து புதுசாக நிறைய விஷயங்கள் செஞ்சாலும் அதில் அந்தளவுக்கு மக்கள் வந்து ஈடுபடல. காரணம் என்ன அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து மெயின் ஸ்ட்ரீம் கவரேஜ் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இட் கவர்ஸ் ஒன்லி ஆன் எமர்ஜென்சி இஷ்யூஸ். சரிங்களா? ஏன்னா இது ஜென்ரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த சிவிக் இனிஷியேட்டிவ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ப்ரிவென்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தட் ரெக்வயர் மீட்டிங் ஃபிசிக்கலி. ஆப்வியஸாக
நம்ம லாக்டவுன் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அது வந்து அந்த ஃபிசிக்கல் மீட்டிங்கை வந்து கர்டைல் பண்ணுது. சரிங்களா? திஸ் இஸ் பர்டிகுலர்லி இன் த கேஸ் ஆஃப் சிவில் சொசைட்டி social accountability role, as most social accountability tools require engaging local communities to come together to participate in initiatives. This is not possible when social distancing measures are in place. சரிங்களா? ஸோ அந்த நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் அவங்க கொண்டு வரும்போது அதை வந்து டைரெக்டாக பீப்புள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும், நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் வந்து இருக்கணும். சரிங்களா? அவங்க அந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவில் வந்து பங்கெடுத்துக்கணும் பீப்புள்ஸ். பட் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனால் தடைப்பட்டுச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் ஃபேஸ் பண்ண விஷயங்கள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சிவில் சொசைட்டி டியூரிங் பேண்டமிக். ஸோ பேண்டமிக் டைமில் இந்த சிவில் சொசைட்டிக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் டு இன்க்ரீஸ் லெஜிட்டமசி ஆஃப் சிவில் சொசைட்டி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக். அதுக்கடுத்து பொட்டன்ஷியல் ஃபார் வைட் ஸ்ப்ரெட் என்கேஜ்மெண்ட். அதுக்கடுத்து பில்டிங் நியூ அலையன்சஸ். அதுக்கடுத்து எக்ஸ்ப்ளோரிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஜிட்டல் சிவிக் என்கேஜ்மெண்ட். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த பேண்டமிக் டைமில் அவங்களுக்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்று ஒன்றா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். First, potential to increase legitimacy of civil society through building broader participation by a network of online reporters and activities with strong links to the communities in which they live. சரிங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டிசிபேஷன் வந்து செஞ்சாங்க. சரிங்களா? வித் ஆன்லைன் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் தென் நிறைய கமிட்டிஸ் கூட அவங்க வந்து நிறைய ஸ்ட்ராங் லிங்க்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. திஸ் மே counter the tendency of NGOs to be driven by donor demand and the need to secure funding. ஸோ இதனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது வந்து நார்மலாக என்ஜிஓஸ் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த டோனர்ஸ் வந்து எந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை கொடுத்துட்டு எந்த ஒர்க்கை செய்ய சொல்கிறாங்களோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த ஒரு கம்பல்ஷனால தே ஜஸ்ட் லுக் இன் டு சம் மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஒன்லி. சரிங்களா? வேற இந்த ஒரு பர்டிகுலர் கிரைசிஸ் டைமில் அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து கிடைச்சி எல்லா இடத்துலையுமே அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம COVID-19க்காக இப்போ நம்ம ஒரு சிஎஸ்ஓவாக இருக்கும். சரிங்களா? வி ஆர் பீயிங் அ சிஎஸ்ஓ குரூப். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக ஒரு ரீஜனுக்கு வந்து போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துக்கு போனால் அடுத்தடுத்து வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அங்கே செயின் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? வேற என்ஜிஓஸில் ஒரு சில டைமில் அந்த மாதிரி செய்ய முடியாது. சரிங்களா? டோனர்ஸ் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் செய்வாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு ப்ராடர் ஏரியாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் வந்து இந்த பேண்டமிக் டைமில் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. சரிங்களா? அதுக்கடுத்து பொட்டன்ஷியல் ஃபார் வைட் ஸ்ப்ரெட் என்கேஜ்மெண்ட். The current situation has released an urge to participate, demonstrate by huge donations to PM Care Fund and helping hands coming forward to help migrants enroute their hometowns. சரிங்களா? Some of this engagement could be channeled into constructive support and alternative forms of civic engagement. சரிங்களா? நிறைய பேர் வந்து சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. சரிங்களா? நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து சப்போர்ட்டுக்கு வந்தாங்க புதுசாக. ஸோ அவங்கள வந்து ப்ராப்பராக வந்து சேனலைஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ டொனேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அவங்களாவே தானாக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் ப்ராப்பராக இந்தந்த இடத்துல நீங்கள் வந்து யூ ஹேட் டு ஹெல்ப் அப்படிங்கிற அந்த ஒரு சேனலைஸ் வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் சிஎஸ்ஓஸ் வந்து பண்ணாங்க. அதுக்கடுத்து பில்டிங் நியூ அலையன்சஸ் வித் அதர் டைப் ஆஃப் சிஎஸ்ஓ பியாண்ட் என்ஜிஓஸ். சரிங்களா? ஸோ இவங்க வந்து புது புது அலையன்சஸ் வந்து பில்ட் பண்ணாங்க. சச் ஆஸ் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ். அதாவது வந்து பார்த்தோம்னா இப்போது நார்மலாக ஒர்க் பேஸ்டு அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க கூட அதன் அதர் மெம்பர்ஷிப் பேஸ்டு அசோசியேஷன்ஸ். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்ஓஸ் வந்து என்ஜிஓஸ் கூட தான் வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது புது அசோசியேஷன்ஸ் கூட வந்து அவங்களால வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சு. சரிங்களா? தீஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சிஎஸ்ஓஸ் ஆஃப்டன் have good communication structure and can engage different peoples in monitoring and oversight the COVID-19 response. சரிங்களா? ஸோ புது புது சிஎஸ்ஓஸ் வந்து எமர்ஜ் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் ஆச்சு. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ புது புது குரூப்ஸ் வந்து வராங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நிறைய நெட்வொர்க் வந்து பில்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த நெட்வொர்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து கம்யூனிகேட் பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் வந்து செஞ்சுக்குவாங்க. ஸோ இது வந்து டெவலப் ஆச்சு. சரிங்களா?
building new alliances and network can help civil society organization to break down silos and create new synergies between organization which can prove useful in emergency. சரிங்களா, புது ஒரு நார்மல் ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் பண்ணி புது ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைமில் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ இங்கே வந்து அந்த சேஞ்சஸ் எத்திக்ஸில் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கேயும் வந்து வந்திருக்குது. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா exploring platform for digital civic engagement. சரிங்களா, there are several examples how civic engagement and accountability have moved online which may untapped which with many untapped resources to draw upon to mobilize digital participation. சரிங்களா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புது புது சிவிக் என்கேஜ்மெண்ட்டை வந்து அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா, நிறைய ரிசோர்ஸை வந்து அவங்க வந்து டேப் பண்ணி எடுத்தாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ரிசோர்ஸ் எல்லாம் வந்து இட் ஓன்ட் அவேர். சரிங்களா, அதை வந்து இவங்களால் வந்து டேப் பண்ணி எடுக்க முடிஞ்சு. சரிங்களா, ஏன் அப்படின்னா இந்த டிஜிட்டல் பார்ட்டிசிபேஷனால். அதுக்கடுத்து இந்த ஒரு டிஜிட்டல் பார்ட்டிசிபேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஒருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும். அந்த தேவை அப்படிங்கிறது பிளேஸை பொறுத்து வந்து மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சர்ப்ளஸாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஒரு சில நீட்ஸும் வந்து இருக்கும். சரிங்களா, நீட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு சில சர்ப்ளஸ் திங்ஸும் இருக்கும். வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எந்த விஷயம் தேவைப்படுதோ அது வந்து இங்கே அதிகமாக இருக்கும். சரிங்களா, பட் இவங்க கிட்ட எந்த விஷயம் அதிகமாக இருக்கோ அது இங்கே வந்து தேவைப்படும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தே கேன் எக்ஸ்சேஞ்ச் இட். சரிங்களா, இப்போது எங்ககிட்ட வந்து இது அதிகமாக இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி வந்து இன்ஃபோ வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அந்த ஒரு அன்டாப்டு ரிசோர்ஸை வந்து இந்த டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட்னால அவங்களால வந்து எடுக்க முடிஞ்சு. சரிங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா யூகேல வந்து ஃப்ரண்ட்லைன் PPE provides information about availability of personal protective equipment in Spain. France La Curva published request for help or offers to collect food or medicines. சரிங்களா, ஸோ இப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு PPE வேணும் அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. வேற ஸ்பெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஃபுட் அண்ட் மெடிசன்ஸ் வந்து வேணும் அப்படின்ட்டு தே ஜஸ்ட் கேவ் அ ரெக்வஸ்ட். ஸோ இப்போது இவங்களோட அந்த ரெக்வஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு யார் யார்கிட்டலாம் சர்ப்ளஸ் இருக்கோ அதை வந்து இவங்களுக்கு வந்து தே ஜஸ்ட் சேனலைஸ். சரிங்களா, ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டிஜிட்டல் சிவிக் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரிங்களா, ஸோ இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அவங்களோட ரோல்ஸ் என்னென்ன கிரைசிஸ் டைமில் அப்படின்னு வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். கிரைசிஸ் டைமில் அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இப்போ ஒரு பேண்டமிக் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதுலேருந்து என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அண்ட் தென் இப்போது கொரோனா டைமில் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சரிங்களா, ஸோ ஃபைனலாக வந்து கன்க்ளூஷன் வந்து பார்க்கலாம். கன்க்ளூஷன் வந்து பார்த்தோம்னா த யுனைடெட் நேஷன் ரெஃபர்ஸ் டு சிவில் சொசைட்டி ஆஸ் தேர்ட் செக்டர் அலாங்சைட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் பிஸ்னஸ். சரிங்களா, யூஎன் வந்து இந்த பர்டிகுலர் சிஎஸ்ஓவை தேர்ட் செக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனெல்லாம் வந்து நமக்கு அப்படியே வந்து ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். In such testing time, CSO have emerged as a key supporting partner for the state in charting out a response. சரிங்களா, they have helped in widening reach of the state. சரிங்களா, ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணி அந்த ரீச்சை வந்து அவங்க வந்து வைடன் பண்ணாங்க. Going forward, keeping in mind their potential, there is a need to institutionalize the way they interact with the state. சரிங்களா, ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அந்த ப்ராசஸை வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணணும். சரிங்களா, ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சருக்கு வந்து கொண்டு வரணும். This is not only will increase their legitimacy but also will pave the path for even wider and deeper cooperation. சரிங்களா, ஸோ இது வந்து அவங்களோட அக்கௌண்டபிலிட்டி அந்த லெஜிட்டிமசியை மட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாது, பட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து புது புது பாத்தை வந்து கிரியேட் பண்ணும். சரிங்களா, அந்த பர்டிகுலர் கோஆப்ரேஷனை வந்து டீப்பர் பண்ணுறதுக்கு இட் வில் ஹெல்ப் தம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து இவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா யூஎன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ஸோ இது வந்து ஒரு
ப்ரிலிம்ஸ் பேஸ்டு பாயிண்ட்டாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ யாரெல்லாம் அதில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து இதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, வேர்ல்டு பேங்கே வந்து அந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா கம்யூனிட்டி குரூப்ஸ், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சச் அஸ் NGOs, அதுக்கடுத்து லேபர் யூனியன்ஸ், இண்டிஜினஸ் குரூப்ஸ், சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன், ஃபெய்த் பேஸ்டு ஆர்கனைசேஷன், ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனுக்கு கீழே வந்து வரும். சரிங்களா, ஸோ இப்போது லேபர் யூனியன்ஸ் வந்து சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனுக்கு கீழே வருமா வராதா அப்படின்ட்டு வந்து ப்ரிலிம்ஸில் வந்து கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த எம்பவர்டு குரூப் EG6, சரிங்களா, யார் வந்து இதை வந்து சேர் பண்ணுறாங்க, அவர் யார் வந்து இதோட சேர்மன் அப்படின்னா CEO ஆஃப் நீத்தி ஆயோக் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் CSO நெட்வொர்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ இதுதான். சரிங்களா, மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் பாயிண்ட்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மேஜர் ஃபேக்டர் பேஸ்டு ஒரு ஃபேக்சுவல் பேஸ்டு பாயிண்டில் தான் நமக்கு வந்து ட்விஸ்ட் வந்து வைப்பாங்க. மீதியெல்லாம் வந்து நார்மல் ஜென்ரல் இன்ஃபோ பேஸ்டெல்லாம் எந்த ஒரு சேஞ்சும் வந்து கொண்டு வர மாட்டாங்க. பட் இந்த ஃபேக்டர் பேஸ்டு இருக்கு இல்லைங்களா, இந்த லேபர் யூனியன், இண்டிஜினஸ் குரூப், இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட் இருக்கக்கூடிய இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துட்டு அவங்க வந்து கொஷின் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். சரிங்களா, ஸோ இதை ஒரு டைம் படிச்சுக்கோங்க. இது மோஸ்ட்லி வந்து நமக்கு மெயின்ஸுக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து நான் டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நான் அங்கே வந்து ஒரு டைம் வீடியோ போட்டப்பவும் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதிலேருந்தும் வீடியோ வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.